இல்லை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, என்னை வந்து இவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் மற்றும் அங்க இருந்த அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து என்னை ரொம்ப தாக்கி எனக்கு வந்து பலத்த காயத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த இடத்துல நடந்தது. கூடவே நான் பணம் கேட்டு கொடுக்கலன்றதுனால அவங்க வந்து இதை பொய் புகாரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கம்ப்ளீட்டா வேற வாக்குமூலத்தை வந்து அவரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்போ நடக்குது? எஃப்ஐஆர் போட்டாச்சு. இவர்கிட்ட அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தை, அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இந்த பர்சனை ரேபிடோ டிரைவரை அரெஸ்ட் பண்றாங்க. ரேபிடோ டிரைவர் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் இதெல்லாம் வச்சு ஆல்ரெடி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணி விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பெண் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அவரை எங்க ரிமாண்ட் பண்றாங்க. ஓகே, இவர் வந்து எங்க வாக்குமூலமா கொடுத்ததும் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாலும் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அவரை திரும்ப கோர்ட்டு கூட்டு போய் ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபர்தர் என்கொயரி. ஓகே, இங்கே தான் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது ஆக்சுவலி, இல்லையா? ஏன்னா இங்கே என்னன்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத தாண்டி என்ன மாதிரியான எவிடன்சஸ் கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்கு. ஓகே, மேபி இது ஃபர்தர் கட்டம் எப்படி நோக்கி போகும் அப்படின்னா ரெண்டுமே வேற வேற ஸ்டோரி இல்லை. எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய ரெமெடி என்ன, அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ரெமெடி என்ன அப்படின்னா அகைன் எவிடன்ஸ்.